மனுஷன் நினைக்கிறான் இந்த உலகத்துல நான் படைக்கப்பட்டது நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிருந்தேன். அவன் நினைக்கிறான். இவன் ஏன் படைக்கப்பட்டான்னு அவன்கிட்ட கேட்டா சொல்றான், ஏன் படைக்கப்பட்டான் தெரியுமா? என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அனுபவிக்க என்ஜாய் பண்றதுக்கு படைக்கப்பட்டாங்க. கேட்டா ஏன்டா படைக்கப்பட்ட? அனுபவிக்கத்தான், ஜாலியா இருக்கத்தான். என்னென்ன இருக்க எல்லாத்தையும் பார்த்து பண்ணும். கைக்கு என்னென்ன இருக்கு அவளும் கையால் அனுபவிச்சிடணும். நாக்குக்கு என்னென்ன இன்பம் இருக்கு அவளே அனுபவிச்சு போடணும். கண்ணுக்கு என்னென்ன இன்பம் இருக்கு அவளையும் பார்த்து போடணும். காதுக்கு எவ்வளவு இன்பம் இருக்கு அவளையும் பார்த்து. காது செவிடா போனாலும் பரவாயில்லை, மாட்டிக்கிட்டு அட்டிக்கிறான். டம்மு டம்முன்னு போட்டு காதுல 24 hours மாட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். செவிடா போனாலும் பரவாயில்லை, அம்புட்டு பாட்டையும் கேட்டு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி காதுக்கு எது இன்பம் அதை பார்த்து பொண்ணு. ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் என்னென்ன இன்பங்கள் என்று நினைக்கிறானோ அத்தனையும் அனுபவிக்கத்தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். ஆம்புளையும் நினைக்கிறான், பொம்புளையும் நினைக்கிறான். கிழவன் நினைக்கிறான், கோமரன் நினைக்கிறான். கிழவியும் நினைக்கிறாள், குமரையும் நினைக்கிறாள். இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்றால் நாம சொகுசாக வாழ்வதற்கு படைக்கப்பட்டு இருக்கிறோம். இஸ்லாம் சொல்லுது இல்ல, நீ படைக்கப்பட்டது இதுக்கு இல்ல. நீ படைக்கப்படுவது நீ சுகமாக இருப்பதற்கு அல்ல. இஸ்லாம் மாத்திரம்தான் தெளிவாக இதுக்கு விடை சொல்லுகிறது. நம்ம எதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று கேட்டால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத். உங்களுக்கு வாழ்வை இறைவன் படைத்திருக்கிறான், மரணத்தை படைத்திருக்கிறான். எதற்கு படைத்திருக்கிறான்? லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்கள யார் நல்லபடி செயல்படுறீங்க என்று சோதிக்கிறதுக்கு தான் நான் படைச்சிருக்கிறேன். நம்ம நினைக்கிறோம் இவன் அத்தனை கண்டுபிடிச்ச உடனே என்னமோ நமக்கு நன்மை செய்யறான் நினைக்கிறோம். இல்ல, அல்லாஹ் எதுக்கு நமக்கு இதெல்லாம் தர்றான்னு கேட்டா நல்ல ஒரு பிளஸ் நன்மையான காரியங்களை வசதிகளை அவன் தந்தாலும் வசதிகளை நம்மிடமிருந்து குறைத்தாலும் ரெண்டுக்குமே என்ன காரணம் என்று கேட்டால் உங்கள யாரு ஒழுங்கா செயல்படுறீங்க. அப்ப இந்த உலகம், நம்ம படைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகம் ஒரு பரீட்சை கூடம், ஒரு சோதனை கூடம். இதுவே சாஸ்வதமானது இல்லை, இதுவே நிரந்தரமானது இல்லை. இங்கே நீ அனுபவித்துக் கொண்டு இருந்துவிடப் போவது இல்லை. நீதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய விடை. மனுஷன் ஏன் படைக்கப்பட்டான்னு சொன்னா இன்னொரு உலகம் இருக்கிறது. நம்ம எல்லாரும் இறந்த பிறகு, எல்லாரும் அழிக்கப்பட்ட பிறகு நம்ம அனைவரையும் கடவுள் இறைவன் ஒன்று சேர்ப்பார், திரும்ப எழுப்புவார். எழுப்பி இந்த உலகத்தில் நம்ம என்ன செஞ்சோம் என்பதற்கு கேள்வி கேட்பார். சரியான விடை சொன்னால் நமக்கு சொர்க்கத்தை தருவார், சரியான விடை சொல்லலன்னு சொன்னா நமக்கு நரகத்தை தருவார். அந்த சொர்க்கம் எப்படி இருக்கு நீங்க அனுபவிக்கிறீங்க? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடியதாக அந்த இன்பம் இருக்கும். அந்த இன்பத்திற்கு முடிவு கிடையாது, அந்த இன்பத்திற்கு லிமிட் கிடையாது, அந்த இன்பத்திற்கு எல்லை கிடையாது. காலத்துக்கு இருப்பீங்க. இங்க எவ்வளவு நாளைக்கு இருப்பீங்க? எவ்வளவு நாளைக்கு இருப்பீங்க? 60 வருஷம் இருந்துருவீங்க சராசரியா. ஒரு 70 வருஷம் இருப்பீங்க. சில பேர் அது கீழே போயிருவீங்க, 1-2 பேர் இழுத்துக்கிட்டு கிடப்பீங்க, 80 கிடப்பீங்க. பெரும்பாலும் 60. நம்முடைய வாழ்நாள் எவ்வளவு? 60 வருஷம் வாழ்வதற்காக வேண்டி இவ்வளவு ஆட்டம் போடுறீடா. இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஆட்டம் போட்டு தொலை. இதோட எல்லாம் முடியாத. இது அல்ல பரீட்சையாவில் தந்திருக்கிறான், இது சோதனையாவில் நமக்கு தந்திருக்கிறான். அப்படி நினைத்தோமையானால் நம்ம எப்படி நடப்போம்? ஆஹா, இந்த உலகத்தில் அல்லாஹ் இதையெல்லாம் இவன் எப்படி பயன்படுத்துறான்னு பார்க்கறான். ஒருத்தனுக்கு காசை கொடுக்கறான் அல்லாஹ், ஒருத்தனுக்கு அதிகாரத்தை கொடுக்கறான், ஒருத்தனுக்கு வசதியை கொடுக்கறான், ஒருத்தனுக்கு வறுமையை கொடுக்கறான், ஒருத்தனுக்கு உடல் வலுவை கொடுக்கறான், ஒருத்தனுக்கு படை பலத்தை கொடுக்கறான். எல்லாமே எதுக்குங்கிறீங்க? அதை இவன் எப்படி பயன்படுத்துறான், அதை எப்படி அவன் யூஸ் பண்றான், அதை எப்படி அவன் ஃபேஸ் பண்றான், அதை எப்படி எதிர்கொள்றான் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு தான் அல்லாஹ் இவ்வளவு விதமான சோதனைகளை நமக்கு வைக்கிறான். அப்ப இதை விளங்கி இதான் மனுஷன் படைக்கப்பட்ட நோக்கம்ங்க. நம்மளை அல்லாஹ் படைத்திருப்பது இங்க உள்ளதை அனுபவிக்கிறதுக்கு நினைக்கிறீங்க இல்ல. இதை அனுபவிக்கும் பொழுது அல்லாஹ் சொன்னபடி நீங்கள் நடக்கிறீர்களா, அல்லாஹ்வுடைய உத்தரவை மீறி நடக்கிறீர்களா என்று பார்த்து
அதற்கு தண்டனையோ பரிசோ தருவதற்குத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான்.